தான் கண்ணாமூச்சி என்றும் ஆடும் பட்டாம்பூச்சி கட்டாயம் என் காதல் ஆட்சி கூடும் பார்த்தென்றல் சாட்சியில் வந்து வந்து போறா. அவரை ஒத்துக்கலனாலும் எப்படியாவது ஒத்துக்கவை. வர 28ஆம் தேதி உனக்கும் ஜீவாவுக்கும் கல்யாணம். நான் முடிவு பண்ணிட்டேன், நீ கவலைப்படாம போ. ஆமா ஆண்டி, நான் அப்பா கிட்ட சொன்னா அப்பா என் இஷ்டத்துக்கு தான் வருவாங்க. கண்டிப்பா நான் இதுதான் விஷயம்னு சொன்னா கண்டிப்பா ஒத்துப்பாங்க ஆண்டி. ஆனா நீங்க கன்ஃபார்மா தான் சொல்றீங்களா? சமீ 20 எனக்கும் ஜீவாவுக்கும் கல்யாணம் நடந்துருவல? கண்டிப்பா கல்யாணம் நடக்கும் பூர்ணி. ஆனா ஒண்ணு, ஜீவா உன் மேல இஷ்டப்பட்டு கல்யாணம் பண்ண மாட்டான். என்னோட வற்புறுத்தனால மட்டும்தான் உனக்கு உன் கழுத்தை தாலியை கட்டுவான். கல்யாணத்துக்கு அப்புறம் அவனை மாற்ற வேண்டியது உன் பொறுப்பு. அதை நீ தான் பாத்துக்கணும், சரியா? அதை நான் பாத்துக்கிறேன் ஆண்டி, அதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. ஜீவாவை எப்படி என் வழிக்கு கொண்டு வரணுமோ நான் கண்டிப்பா கொண்டு வந்துடுவேன் ஆண்டி. எனக்கு தேவை ஜீவா என் கூட சேர்ந்து வாழணும், அவ்வளவுதான். அவர்தான் என் புருஷனா வாழணும். அதை மட்டும் நீங்க செஞ்சு கொடுங்க ஆண்டி, ப்ளீஸ் ஆண்டி. கவலைப்படாத பூர்ணி, நான் சொல்லிட்டேன்ல, வர 28ஆம் தேதி உனக்கும் ஜீவாவுக்கும் கல்யாணம். உங்க அப்பா கிட்ட சொல்லி எல்லாத்துக்கும் ஏற்பாடு பண்ணி வை, சரியா? கண்டிப்பா ஆண்டி, இப்ப வீட்டுக்கு போனதுமே நான் அப்பா கிட்ட பேசி எல்லாத்துக்கான ஏற்பாடு பண்ணிடுறேன் ஆண்டி. சரி வா, நம்ம 2 பேரும் இங்க நின்று பேசிட்டு இருக்கிறது யாராவது பார்த்தாக்கா வேற எதனா யோசிப்பாங்க. வா வீட்டுக்குள்ள போலாம், கொஞ்ச நேரம் இருந்துட்டு அப்புறமா கிளம்பு, சரியா? இவ்வளவு தூரம் வந்துட்டேன், ஜீவாவை பார்க்காம போகாத. ஜீவாவை பார்த்துட்டு போ, அப்பதான் அவன் மனசுல உன் முகம் பதியும். வா வா போலாம். கண்டிப்பா ஆண்டி, எனக்குமே அவரை பார்க்கணும் தான் இருக்கு. அவரை பார்க்கணும் தான் இவ்வளவு தூரம் வந்தேன். நான் அவரை பார்த்துட்டு தான் ஆண்டி போவேன். வாங்க, அவர் உள்ளதானே இருக்காரு? ஆமா அவன் உள்ளதா இருக்கான், வா. யாழு, யாழ்குட்டி, யாழ்குட்டி எங்கடி இருக்க? சொல்லு மாமா, நீ கூப்பிட்டியா? எதுக்கு மாமா கூப்பிட்ட? எவ்வளவு சொல்லுண்டி நீ. உன் முகத்தை பார்த்ததுக்கு அப்புறம் தான் அன்னைக்கு நாளே சட்டிஸ்ஃபைடா இருக்கடி எனக்கு. நான் வீடு போட்டுக்கடி. சரி, என்ன பண்ணீங்க என் தங்கம்? படிச்சுட்டு எழுதிட்டு இருந்தீங்களா என்ன? ஆமா மாமா, படிக்க வேண்டியது எல்லாமே படிச்சுட்டேன், எழுத வேண்டியதை எழுதிட்டேன். இன்னைக்கு எல்லாமே சீக்கிரமா முடிச்சிட்டேன் மாமா. இப்ப நான் விளையாட போறேன். மாமா நீங்களும் வரீங்களா விளையாடலாம்? அது சரி, அப்போ யாழ்குட்டி எல்லா வேலையும் முடிச்சுட்டேன் அப்படிதானே? அப்போ நம்ம 2 பேரும் விளையாட வேண்டியதுதான். நான் இதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அதுவும் இது கரெக்டான சந்தர்ப்பமாச்சே, விளையாடிடுவோம். 2 பேரும் சேர்ந்து விளையாடலாமா? ஆமா மாமா, என்ன மாமா விளையாடலாம்? நீ சொல்லு, நீ என்ன விளையாடலாம் சொல்றியோ அது நம்ம விளையாடலாம். சொல்லு மாமா. நான் சொன்னா அது எல்லாம் ஏடா கூடமா தான் சொல்லுவேன். அது உனக்கு பிடிக்குமான்னு தெரியலையே. இல்ல யாழ்குட்டி, நீயே சொல்லு, நீ சொல்லு, அந்த விளையாட்டை நம்ம விளையாடுவோம். நானா? இரு மாமா, நான் யோசிக்கிறேன். யோசிச்சுட்டு நான் சொல்றேன், நம்ம 2 பேரும் அது விளையாடலாம். யோசிக்கிறியா? யோசிக்கிற அளவுக்குலாம் டைம் இல்லடி. அது சரி, நம்ம வேலையை காட்டிட வேண்டியதுதான். இது அம்மா வராங்களான்னு ஒரு எட்டு பார்த்துருவோம். ஜலி 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 அந்த சொல்லாச்சு. ஐயோ யாழ்குட்டி, மாமா இப்போ ஒரே குஷியில இருக்கேன். இந்த குஷியில உன்னை என்னென்ன பண்ண போற தெரியுமா யாழ்குட்டி? ஐயோ இவன் வேற இப்பன்னு பார்த்து இவ்வளவு கூடி வந்து நிக்கிறானே. ஐயோ பூர்ணி வேற பார்த்துட்டு இருக்காளே, என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே. ஜீவா, இவளை நான் அப்படியே வழி அனுப்பி வைக்காம போயிட்டேன். இவளை வேற உள்ள கூட்டிட்டு வந்த பத்தியா, என்ன சொல்லணும்? யாழ்குட்டி, இப்போ மாமாக்கு உன்கிட்ட என்னென்னமோ விளையாடணும்னு தோணுது. மாமா விளையாடுவேன், ஆனா நீ கோச்சிக்க கூடாது. சரி தங்கம்? மாமா, நான் ஏன் மாமா உங்ககிட்ட கோச்சிக்க போறேன்? நான் விளையாடணும்னு கூப்பிடுறேன். மா, நம்ம 2 பேரும் சேர்ந்து விளையாடலாம். நீ மட்டும் தனியா விளையாட வேணாம், நானும் வரேன். என்னையும் விளையாட்டுல சேர்த்துக்கோ, 2 பேரும் சேர்ந்து விளையாடுவோம். ஆமா ஆமா, 2 பேரும் சேர்ந்து தான் இப்போ விளையாட போறோம். நம்ம விளையாடுறத சிலவங்க பார்த்து வயிறு எரிஞ்சு இதோட இந்த பக்கம் தொல்லை வச்சு கூட படுக்க கூடாது. அந்த அளவுக்கு இப்போ மாமா உங்ககிட்ட விளையாட போறண்டி. அதுவும் என்ன விளையாட்டு தெரியுமா? காதல் விளையாட்டு. விளையாடிடுவோமா? காதல் விளையாட்டா? மாமா, நீ இந்த மாதிரி ஏதாச்சும் சொன்னாலே அது தப்பான விளையாட்டா தான் இருக்கும், எனக்கு தெரியும். அதெல்லாம் வேணாம், நீ வேற எதனா விளையாட்டு சொல்லு. நம்ம 2 பேரும் சேர்ந்து வேற விளையாட்டு விளையாடலாம். அது இல்லடி யாழ்குட்டி, இப்போ தப்பான விளையாட்டு தான் விளையாடணும்னு தோணுது. விளையாடலாம்டி, ப்ளீஸ் டி. மாமா விளையாடாத, இந்த மாதிரிலாம் பேசாத. நான் போறேன், போ. என்னடி போறேன்ற? காரியத்துக்கு எடுத்துட போல இருக்க. நீ போகக்கூடாது செல்லக்குட்டி, இங்கதான் இருக்கணும். என்ன ஆண்டி இதெல்லாம்? என்ன நடக்குதுங்க? பூர்ணி இப்ப எதுக்கு கத்திக்கிட்டு இருக்கான்? அவன் காதல் விழ போகுது. இங்க பாரு, நான் சொன்னேன்ல, ஜீவா கொஞ்சம் இப்படிதான் இருக்கானே, அதுக்காக நீ கவலைப்படாத. இரு, நம்ம மாத்திடலாம். நீ சொன்னா கேளு. நான் சொன்னேன்ல, வர 28ஆம் தேதி உனக்கு அவனுக்கு தான் கல்யாணம். நீ கொஞ்சம் பொறுமையாயிரு. எல்லாத்துக்கும் கோவப்பட்ட அப்புறம் எதையும் சாதிக்க முடியாது, பாத்துக்க. கொஞ்ச நேரத்துக்கு பொறுமையாயிரு. நான் அவனை எதையாவது சொல்லி இவளை இங்க அனுப்பி விட பாக்குறேன். ஐயோ ஆண்டி, தயவு செஞ்சு அதை பண்ணுங்க. என்னால இதை பார்க்க முடியல ஆண்டி. என் ஜீவா கூட இவனா? ஐயோ, என்னால இதை பார்க்க முடியல ஆண்டி. ப்ளீஸ் ஆண்டி, சீக்கிரமா ஏதாவது பண்ணுங்க ஆண்டி. எனக்கு வயிறு எரியுது ஆண்டி. உனக்கு மட்டுமா? எனக்கும் சேர்த்துதான். இரு, எப்படியாவது இந்த லூசை நான் அனுப்பி விட பாக்குறேன். யாழ்குட்டி, படிக்க வேண்டியது எழுத வேண்டியதெல்லாம் முடிச்சுட்டேல. இப்போ மாமா உங்ககிட்ட பேசினா ஏதோ டிஸ்டர்பன்ஸ்லாம் இல்லைல்ல? மாமா ஏதாவது ஒன்று டிஸ்டர்ப் பண்ணுறாடி? சாச்சா இல்லை மாமா, எல்லாமே முடிச்சிட்டேன். முடிச்சதுனால நீ கூப்பிட்டதும் ஓடி வந்தேன். நீ என்ன டிஸ்டர்ப்லாம் பண்ணல மாமா. ஏன் மாமா அப்படி கேட்குற?
இல்ல இப்ப கொஞ்ச நேரத்துல உன்னை டிஸ்டர்ப் பண்ண போறேன், அதான் இப்பவே கேட்டுக்கிறேன். டிஸ்டர்ப் பண்ண போறியா? என்ன மாமா பேசுற? எனக்கு ஒண்ணுமே புரியல. புரியுற மாதிரி சொல்லட்டுமா? மாமா இன்னைக்கு ஐஸ்கிரீம் கொடுத்தல, அது போல இன்னைக்கு கொடுக்கணும்னு தோணுது. கொடுக்கட்டா? நீ வாங்கிக்கிறியா? மாமா அதெல்லாம் வேணாம். நம்ம இங்க வீட்ல இருக்கோம், அம்மா உள்ள இருக்காங்க, அத்தை வேற இருக்காங்க. நீ இந்த மாதிரி பண்ணக்கூடாது, தப்பு. நீ என்ன விடு, நான் உள்ளே போறேன். படிக்க இருக்கோ இல்ல எழுத இருக்கோ எதுவுமே இல்லைனாலும் பரவாயில்ல, நான் போய் என் வேலையை பாக்குறேன். நீ என்ன விடு மாமா, நான் போறேன். எப்படி விடுவேன் பாரு, நானே ஆல்ரெடி ஒரு இருக்கேன். இப்போ எனக்கு இருக்கு பிடிக்க வைக்கிற மாதிரி நீ வேற என் கூட இருக்கியோ? அது மட்டும் இல்ல, என்னை ஏற்றி விடுறதுக்குன்னே அங்க 2 ஜீவன் இருக்கு. அந்த ஜீவனுக்காகவாது இப்போ நான் கொடுக்கணும்ல. அது மட்டும் இல்ல, நான் கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். கொடுத்தே ஆகணும்டி. அப்படியே அவளு குட்டி, ஐ லவ் யூ டி. மாமா விடு, விடு மாமா. அதெல்லாம் விட முடியாது இவள் குட்டி. ஆண்டி என்ன ஆண்டி நடக்குறீங்க? இதெல்லாம் நான் பாத்துக்கிட்டு சும்மா இருக்கணுமா? என்னால இதுக்கு மேல சும்மா இருக்க முடியாது ஆண்டி. நானும் இதுக்கு மேல சும்மா இருக்கிறதா இல்ல. இன்னைக்கு எனக்கு ஒரு முடிவு தெரிஞ்சே ஆகணும். இரு ஜீவா, டேய் ஜீவா. ஐயோ மாமா, அத்தை வந்துட்டாங்க மாமா. அதெல்லாம் யார் வந்தா என்னடி, நான் மாமா தானே, அதெல்லாம் கொடுக்கலாம், தப்பு இல்ல. அத்தை தானே, பாத்துக்கலாம் விடு. அம்மாக்கு தெரிஞ்ச சந்தோஷம் தான். அப்பதான் நம்ம 2 பேருக்கும் சீக்கிரம் கல்யாணம் பண்ணி வைப்பாங்கடி. ஜீவா உன்னதான் கூப்பிடுறேன். ஐயோ அம்மா, நீங்க எப்பமா வந்தீங்க? அட நம்ம டாக்டர் வேற வந்திருக்காங்க. ஐயோ என்னம்மா, எனக்கு வெக்கமா இருக்காதா? இப்படி நீங்க 2 பேரும் திருப்பி வந்தா எப்படிமா? என்ன டாக்டர், நீங்க வேற வந்திருக்கீங்க போல இருக்கே. நான் பண்ணதெல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ மனசுக்குள்ள குளுக்குளுன்னு இருக்குமே, அப்படிதானே டாக்டர்? டேய் ஜீவா, என்ன எல்லாம் உனக்கு விளையாட்ட தெரியுதா? ஆமா, உன் மனசுல நீ என்னதான் நினைச்சிட்டு இருக்க? இங்க என்னடா என்னென்னமோ நடந்துட்டு இருக்கு. கண்டாவையெல்லாம் எங்க கண்ணால பாக்குற மாதிரி இருக்கு. டேய் என்ன இதெல்லாம்? என்னன்னா என்ன நினைச்சிட்டு இருக்கேன்னு உங்களுக்கு தெரியாதா? இன்னும் தெரிஞ்சிருக்கணுமேமா. அதுவும் இப்ப நான் பண்ணதை பார்த்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு இன்னும் தெரியல. அது சரி, அது ஒண்ணும் இல்லம்மா, நீங்க படிக்கல, அது உங்களுக்கு தெரியல. நீங்க ஒண்ணு பண்ணுங்க, பக்கத்துல டாக்டர் மேடம் இருக்காங்க பாருங்க, அவங்க கிட்ட கேளுங்க. இப்போ ஜீவா என்னென்னமோ பண்ணானே, இதுக்கு பேர் என்ன அப்படின்னு டாக்டர் மேடம் கிட்ட கேளுங்க. அவங்க தெளிவா சொல்லுவாங்க. என்ன டாக்டர் கரெக்டா? நீங்க தெளிவா சொல்லிடுவீங்க, அப்படிதானே? ஜீவா இங்க பாருங்க ஜீவா, நீங்க இதெல்லாம் வேணும்னு பண்றீங்கன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது. இங்க பாருங்க ஜீவா, இதுக்கு இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? என்னால இதை பார்க்க முடியல. எப்படி உங்களால பார்க்க முடியலையா? எனக்கு புரியல. ஆமா, நீங்க யாருங்க? நான் கட்டிக்க போற பொண்ணு கூட எப்படி வேணாலும் இருப்பேன். அதை பார்க்க முடியலன்னு சொல்றதுக்கு நீங்க யாரு? ஆமா, முதல்ல உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு? இந்த மாதிரி என்கிட்ட பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு? என்ன ரைட்ஸ்னா, நான் தான் உங்களை கட்டிக்க போறேன். நீங்க என் கழுத்துல தான் தாலியை கட்ட போறீங்க. ஏய் ஆமா, என்ன சொன்ன? நான் உன் கழுத்துல தாலியை கட்ட போறேனா? என்ன ஏதாவது கனவு கண்டியா என்ன? ஜீவா, அவ சொன்னதுல என்ன தப்பு இருக்கு? ஆமா, நீ பூர்ணியை தான் கல்யாணம் பண்ணிக்க போற. பூர்ணி காலத்துல தான் நீ தாலியை கட்ட போற. அம்மா, என்ன கொலகாரனா கிடாதீங்க. ஏற்கனவே நான் உங்க மேல கோண்டுல இருக்கேன். உங்களை என்னென்னமோ கேட்கணும் பேசணும்னு வந்தேன். ஆனா எல்லாம் பேசிட்டோம், முடிஞ்சிடாதுன்னு தான் இவ்வளவு பொறுமையா இருக்கேன். நீங்க பண்ணதெல்லாம் எனக்கு தெரியும். எதுவும் தெரியாத மாதிரி நடிக்காதீங்க. நான் ஏதாவது பேசிட்டேன், உங்க மனசு கஷ்டப்பட்டுரும். அமைதியா இருந்துருங்க. இன்னொரு வாட்டி இந்த மாதிரி ஏதாவது பேசுனீங்க, நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன், பாத்துக்கோங்க. என்ன ஜீவா, இல்ல என்ன அம்மாவே எதிர்த்து பேசுற? இங்க பாரு ஜீவா, அம்மா முடிவு பண்ணிட்டேன். பூர்ணி தான் என் வீட்டு மருமக. பூர்ணியை தான் நீ கல்யாணம் பண்ணணும். அவ தான் உனக்கு பொண்டாட்டி. நான் முடிவு பண்ணிட்டேன்னா பண்ணிட்டதுதான். அப்படியா? அப்ப ஏன் முடிவையும் தெரிஞ்சுக்கோங்க. எனக்கு பொண்டாட்டின்னு ஒருத்தினா அது இவ மட்டும்தான். யாழினி மட்டும்தான் என் பொண்டாட்டி. நான் தாலின்னு ஒண்ணு கட்டினா அது இவ கழுத்துல மட்டும்தான் கட்டுவேன். நீங்க கை காட்டுறவங்க கழுத்துலாம் என்னால எதையும் கட்ட முடியாது. என் பொண்டாட்டி இவதான், இவ மட்டும்தான். பார்த்துருப்பீங்களா இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவளுக்கு கொடுத்தேன்னு பார்க்கல? என் பொண்டாட்டிங்கிற உரிமையில தான் கொடுத்தேன். என்னாச்சுங்க? எதுக்கு இங்க இவ்வளவு சத்தமா இருக்கு? ஜீவா என்ன ஜீவா, எதுக்கு இங்க சத்தம் போட்டுட்டு இருக்க? அண்ணி என்னாச்சு அண்ணி, எதுக்கு இங்க சத்தம் போட்டுட்டு இருக்கீங்க? என்ன அண்ணி, உங்களுக்கும் ஜீவாக்கு எதுவும் சண்டையா என்ன? சொல்லுங்க அண்ணி. வாமா வா பர்வதம்மா, வாமா. உன்னதான் எதிர்பார்த்துட்டே இருக்கேன். நல்ல பிள்ளைய பெத்து போட்டுச்சிருக்கமா. ஹொரவை காடு மாதிரி ஒரு பிள்ளைய பெத்து போட்டு வச்சு என் பிள்ளைய வாட்ட சட்டமா இருக்கிறவன எப்படிதான் மயக்கிறாளோ தெரியல. மைக்கி முந்தானில முடிச்சு வச்சுக்கணும்னு நினைக்கிறான். ஆமா, இது உன் பொண்ணுக்கு நீ தனியா எடுத்து கொடுக்குறியா, சொல்லி கொடுக்குறியா? அண்ணி என்ன நீ என்னென்ன பேசுறீங்க? என்னாச்சு உங்களுக்கு? அம்மா, நீங்க ரொம்ப பேசிட்டு இருக்கீங்க. இன்னொரு வார்த்தை இவளை பத்தி ஏதாவது தப்பா பேசுனீங்க, நான் சும்மா இருக்க மாட்டேன். அம்மான்னு கூட பார்க்க மாட்டேமா. கையை நீட்ட வேண்டியது வரும், பாத்துக்கோங்க. பாத்தியாமா, பார், ஒரு ஹொரவை காடு மாதிரி உனக்கு பெத்து போட்டுச்சிருக்கே. அது என் பிள்ளைய எந்த அளவுக்கு பேச வச்சிருக்குது பத்தியா? அம்மானு கூட பார்க்காம என்னையே கையை நீட்டு வேணாமா. முன்னாடியே சொல்றான், பாத்துக்க.
அந்த அளவுக்கு உன் பொண்ணு என் பையனை மயக்க வச்சிருக்கான். அண்ணி என்ன நீ எதுக்கு இப்படி தப்பு தப்பா பேசிட்டு இருக்கீங்க? ஏன் நீ நம்ம முன்னாடி பேசுறதுதானே நீ யாழ்னிக்கும் ஜீவாவுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு நம்ம பேசணுமே. இப்ப அதுபடி தானே நடக்க போகுது. இதுல என்ன நீங்க தப்பா கண்டுட்டீங்க? எனக்கு ஒன்றும் புரியல. எதுக்கு என் பொண்ணு இந்த மாதிரி பேசிட்டு இருக்கீங்க? என்ன பர்வதம்? ஓ, நீ தனியா ஒரு கணக்கு போட்டுட்டு இருக்கியோ? அது சரி, எதுவும் தெரியாத மாதிரி நடிக்காத. இங்க பாரு பர்வதம், நான் சொன்னதை மறந்துட்டியா? என் பொண்ணு நீ மருமகளா எடுத்துக்கிட்டா மட்டும்தான் உன் பொண்ணு நான் மருமகளா எடுத்துப்பேன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஞாபகத்துல இருக்கா? என்ன நீ பேசுறீங்க? என் பிள்ளைங்களுக்கு ஷாலினியை கட்டிக்க இஷ்டம் இல்ல. அது மட்டும் இல்ல, ஷாலினிக்கும் கதிரையும் சூர்யாவையும் கல்யாணம் பண்ணிக்கிறது துளி கூட இஷ்டம் இல்ல. இஷ்டம் இல்லாத ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணி வச்சு என்ன நீ பண்ண முடியும்? இவங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் விரும்புறாங்க. அப்போ இவங்க ரெண்டு பேரும் நம்ம கல்யாணம் பண்ணி தான் நீ வைக்கணும். ஷாலினிக்கு யாரை பிடிச்சிருக்கோ அவங்கள தான் கல்யாணம் பண்ணி வைக்க முடியும். கதிருக்கும் சூர்யாவுக்கும் யாரை பிடிச்சிருக்கோ அவங்கள தான் கல்யாணம் பண்ணி வைக்க முடியும். ஏன்னா கடைசி வரைக்கும் அவங்க தான் சேர்ந்து வாழ போறாங்க. அவங்களோட இஷ்டம் எதுவோ அதுபடிதான் நீ நம்ம நடந்துக்க முடியும். அதை விட்டுட்டு யாரையும் வலியுறுத்தினா கல்யாணம் பண்ண முடியாதா நீ? நீங்க பாரு பர்வதம், எனக்கு அதெல்லாம் தேவையில்லை. என் பொண்ணு ஷாலினி இந்த வீட்டுக்கு மருமகளா வந்தாதான் நான் உன் பொண்ணு யாழினியை என் வீட்டுக்கு மருமகளா கூட்டிட்டு போக முடியும். இல்லைனா எனக்கு இந்த அறவை காடு வேணாம். இந்த லூசை கட்டிக்கிட்டு நான் கூட்டிட்டு போயிட்டு நான் அவசப்படணுமா? என் பிள்ளைக்கு இவளை கல்யாணம் பண்ணி வச்சு சிச்சி, என் பிள்ளை பார்த்தல அவன் எந்த அளவுக்கு படிச்சிருக்கான், எவ்வளோ அழகா இருக்கான். அவனுக்கு கோடீஸ்வர பொண்ணுங்களை கொடுக்கறதுக்கு கியூல நிக்கிறாங்க. ஏன் எங்கேயோ போயிட்டேன்? இதோ நிக்கிறாள பூரணி, இவளே ஜீவாவை கல்யாணம் பண்ணிக்க ரெடியா இருக்கா. கோட்டீஸ்வரி தெரியும்ல, அவ ஜீவாவை கல்யாணம் பண்ணிக்க இப்ப ரெடியா இருக்கா. அத சொல்லுங்க அண்ணி. அண்ணி உங்களை மாதிரி தான் நானும் இருந்தேன். பணம் எங்க இருக்கோ அங்கதான் நம்ம போய் விழணும்னு நானும் அப்படிதான் இருந்தேன். அப்படி இருந்தனாலதான் இப்ப நான் நிறைய தண்டனைகளை அனுபவிச்சுட்டு இருக்கேன். நீங்க பாருங்க அண்ணி, என் அனுபவத்துக்கு சொல்றேன். தயவு செஞ்சு இனி இப்படிலாம் இருக்காதீங்க. அந்த பிள்ளைங்க ஆசைப்படுறத நம்ம நடத்தி வைப்போம். கடைசி வரைக்கும் சேர்ந்து வாழ போறது அவங்கதான். அவங்களுக்கு எது விருப்பமோ அதை பண்ணிட்டு போவோம். நம்ம மறுபடியும் பணம்னு பணத்து மேல போய் விழுந்து அதால எதுவுமே இல்லை அண்ணி. நிம்மதி இல்லை, தூக்கம் இல்லை. ஏன் நம்ம கூடயே நம்ம பிள்ளைங்க இருப்பாங்களான்னு தெரியல. அவங்களும் நம்மளை விட்டுட்டு போனாலும் போயிடுவாங்க அண்ணி. தயவு செஞ்சு நான் சொன்னா கேளுங்க அண்ணி. அவங்களுக்கு எது விருப்பமோ அதை பண்ணி வைப்போம். நீங்க பாருமா பொண்ணு, எங்க அண்ணி உங்ககிட்ட என்ன சொல்லியிருப்பாங்கன்னு எனக்கு தெரியாது. அவங்க ஏதாவது சொல்லி உன் மனசுல ஆசையை வளர்த்திருந்தா அதுக்கு நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேமா. தயவு செஞ்சு இங்க இருந்து போமா. இங்க பாரு, என் மருமகன் ஜீவா அவன் என் பொண்ணை தான் கல்யாணம் பண்ணுவான். இதை யாராலையும் தடுக்க முடியாது. என்ன பர்வதம், என் குடும்பத்தை நடுத்தர கொண்டு போய் விடலான்னு பாக்குறியா? இங்க பாரு பர்வதம், நீ யாரு? என் பையனுக்கு உன் பொண்ணை கொடுக்கணும்னு முடிவு பண்றதுக்கு நீ யாரு? என் பையனுக்கு யாரை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு முடிவு பண்ண வேண்டியவன் நான் இங்க குத்துக்கலாட்ட இருக்கும்போது நீ முடிவு பண்ணிட்டு இருக்க? அம்மா, அத்தை சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? ஆமா, நான் யாழ் ஏதோ கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லிட்டேன். இங்க பாருங்கம்மா, எனக்கு பொண்டாட்டின்னு ஒருத்தனா அது இப்ப மட்டும்தான். இவ்வளவு நாள் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன், இப்ப சொல்லிட்டேன். சீக்கிரமே எனக்கு இவளுக்கு கல்யாணம் நடக்க போகுது. அவ படிச்சாலும் சரி படிக்காட்டாலும் சரி, நான் கல்யாணம் பண்ணிட்டு அவளை எப்படி படிக்க வைக்கணும்னு எனக்கு தெரியும். நான் படிக்க வச்சுப்பேன். என்ன ஜீவா, இந்த அம்மாவை கேட்காம நீயே ஒரு முடிவு எடுத்துக்கிற? இந்த அம்மா இன்னும் உயிரோட தான் இருக்கேன் தெரியும்ல. இங்க பாரு ஜீவா, நீ இப்படி ஒரு முடிவை எடுக்கணும்னு நீ நினைச்சினா அம்மா உயிரோட இருக்க மாட்டேன், பாத்துக்க. அண்ணி என்ன நீ பொண்ணுகிட்ட என்ன பேசணும் இல்லாம ஏதோ பேசிக்கிட்டு இப்படி எல்லாம் சொல்லி பயன்படுத்தாதீங்க அண்ணி. ஜீவா என்ன நீ கேட்கறான்? அவன் மனசுக்கு பிடிச்சவளை கல்யாணம் பண்ணணும்னு கேட்கறான். அது தப்பா? என்ன அண்ணி நீங்க? அவன் மனசுக்கு பிடிச்சவளை கல்யாணம் பண்ணணும்னு கேட்கறது தப்பு கிடையாது. அவளுக்கு தகுதி இருக்கணும். அந்த தகுதி உன் பொண்ணுக்கு கிடையாதுன்னு சொல்றேன். இங்க பாரு, இந்த மாதிரி ஒரு அறவை கடை கட்டி எடுத்துட்டு போயிட்டு நான் என்ன அதுக்கு சோறாக்கிய போட முடியும்? உன் பொண்ணுக்கு என்ன தெரியும்? இல்ல, உன் பொண்ணை பத்தி இவ்வளவு பேசிட்டு இருக்கீங்க. உன் பொண்ணுக்கு என்ன தெரியும்? நீ என்ன சொல்லி கொடுத்துருக்க? ஒரு மண்ணங்கட்டியும் சொல்லி கொடுத்தது கிடையாது. அவளை கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு போய் வச்சு காலத்துக்கு நான் ஆக்கி போடணுமா? அவளுக்கு அடிமையா நான் அவளை செஞ்சுட்டு இருக்கணுமா? என்னமா பேசுற நீ? நானும் ரொம்ப நேரமா அமைதியா இருக்கலாமே நினைச்சேன். நானும் சரி சண்டை இப்ப முடிஞ்சிடும் அப்ப முடிஞ்சிடும் பார்த்தா நீ வாய்க்கு வந்து போய் பேசிக்கிட்டு இருக்க. ஏதோ அத்தை இருக்கிறாங்களேன்னா நான் ஒதுங்கி நின்னுட்டு இருந்தேன். நீ என்னம்மா தேவையில்லாதெல்லாம் பேசிட்டு போற? ஆமா, யாழினிக்கிட்ட இப்ப நீ என்ன குறை கண்ட? என்ன உனக்கு இப்ப யாழினி மேல உனக்கு பிரச்சனை? எனக்கு சொல்லு. ஆமாண்டி, வந்துருங்க. அங்கங்க போய் பாருங்க, பிள்ளைங்களாம் பெத்த தாய்க்காக பறிஞ்சு பேசுறாங்க. ஆனா இங்க என் குடும்பத்துல மட்டும்தான், என் பொண்ணும் சரி என் பிள்ளையும் சரி, என்ன தவிர மித்த எல்லாருக்கும் பறிஞ்சு பேசுறீங்க நீங்க. ஏன்னா உங்க ரெண்டு பேருக்கும் நான் அவ்வளோ விரோதி மாதிரி தெரியறேன், அப்படித்தானே? அம்மா அம்மா மாதிரி நடந்துக்கிட்டா நாங்களும் பெத்த பிள்ளைங்க மாதிரி தான் நடந்துக்குவோம். நீ பிள்ளைங்க கிட்டயே அம்மா மாதிரி நடந்துக்கலையே. பிள்ளையோட மனசை புரிஞ்சுக்காத ஒரு தாய் என்ன தாய் மணியலாம்? ஜீவா, என்ன பேசுற நீ? நீ பேசுறது உன் அம்மா கிட்ட தெரிஞ்சு பேசுறியா இல்லையா? அம்மா, நானே நிறைய விஷயங்கள் உங்ககிட்ட கேட்க வேணாம், கேட்டா உங்களுக்கு சங்கடம் ஆயிடும்னு நினைச்சுதான் அமைதியா இருக்கேன். என்ன வீணா பேச வைக்காதீங்க. நான் பேச ஆரம்பிச்சேன், நீங்க தாங்க மாட்டீங்க. ஒழுங்கு மரியாதையா அமைதியா இருந்துருங்க. நான் யாழ்னியை தான் கல்யாணம் பண்ணுவேன். வேற எவளும் என் வாழ்க்கையில குறுக்க வர முடியாது. அப்படி வந்தா அவளை நான் சும்மாவும் இருக்க விட மாட்டேன். ஆமாமா, அண்ணன் சொன்னதுதான். எனக்கு அண்ணின்னு ஒருத்தினா அது யாழினி மட்டும்தான். அந்த இடத்த நிரப்ப எந்த சாக்கடையாலையும் முடியாது. என்ன ஷாலினி, என்னதான் ஜாடமடியா திட்ட போல இருக்கே? ஐயோ, உங்களோட ஜாடமடியாலாம் திட்டலங்க, நேரடியா தான் திட்டேன். ஆமா, நீங்க எல்லாம் படிச்சவங்க தானே, உங்களுக்கு சென்ஸ் கொஞ்சம் இருக்குமா இருக்காதா? இல்ல தெரியாம தான் கேக்குறேன். எங்க அண்ணன் தான் யாழினியை லவ் பண்றாருன்னு தெரியும்ல,
தெரிஞ்சோ அவர் தான் வேணும்னு எங்க அம்மா கிட்ட நின்னுட்டு இருக்கீங்களே. எங்க அம்மாவோட பணத்தாசையை யூஸ் பண்ணி அதை வச்சு எங்க அண்ணனை அடைய பாத்தீங்களே. இதெல்லாம் உங்களுக்கு அசிங்கமா தெரியல? அந்த அறிவுல இருந்திருந்தா எப்பயே தள்ளி போயிருப்பாங்களே ஷாலினி. அது இல்லைன்றதுனாலும் திரும்பவும் வந்து இங்கே விழுந்திருக்காங்களே. இவங்களெல்லாம் திருத்தவும் முடியாது, மாற்றவும் முடியாது. அம்மா எனக்கு அதெல்லாம் தேவையில்லை. நான் யார்கிட்டயும் எதையும் சொல்லவும் அவசியம் இல்லை. இதை பத்தி விளக்கணுன்ற அவசியமும் எனக்கு இல்லை. இங்க பாருங்கம்மா, மறுபடியும் சொல்றேன், எனக்கு யாழ்னி தான் நான் கல்யாணம் பண்ணுவேன். நீங்க என்ன பண்ணாலும் சரி, யாழ்னியை தான் நான் கல்யாணம் பண்ணுவேன். அம்மா என்னம்மா என்ன நடந்துட்டு இருக்கீங்க? சூரியன் வர நேரம் எதுக்கு இங்க நின்று கூச்சல் போட்டுட்டு இருக்காங்க? வாப்பா வா. என்னடா ஹால் குறையுதேன்னு பார்த்தேன், நீ வந்துட்டியா? ஆமா என்ன சொன்ன? சூர்யா வரானா? வரட்டும், நானே இன்னைக்கு ஒரு நியாயத்தை அவன்கிட்ட கேட்கணும் தான் இருக்கேன். வரட்டும், வந்ததுக்கு அப்புறம் நானே அவன்கிட்ட இன்னைக்கு ஒரு நியாயத்தை கேட்டு என்ன முடிவுன்னு தெரிஞ்சு ஆகணும் எனக்கு இன்னைக்கு. என்ன உங்களுக்கு இப்ப எதுக்கு பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க? தேவையில்லாத பிரச்சனை பண்ணாதீங்க. அண்ணன் வந்தா எதுவும் சரியா இருக்காது, பாத்துக்கோங்க. அமைதியா உள்ள போங்க. ஷாலினி, அம்மா உள்ள கூட்டிட்டு போ. நான் எவ்வளவோ சொல்லிட்டேன், வரவே மாட்டேங்கிறாங்க. இன்னும் நான் என்னதான் பண்றதுன்னு தெரியல. அம்மாக்கு பைத்தியம் என்ன பிடிச்சிருச்சு. ஜீவா, அத்தையை உள்ள போ சொல்லு. அண்ணன் வந்தா என்ன நடக்கும்னு தெரியும்ல, உள்ள போ சொல்லு. இல்லடா மச்சான் வரட்டும். இன்னைக்கு என்னன்னு நானும் தெரிஞ்சுக்கணும். இவ்வளவு நாளா நானும் மச்சான் கிட்ட பேசணும் தான் இருந்தேன். இதோ அம்மா மூலியமா எனக்கு மச்சான் கிட்ட பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருச்சுல. வரட்டும், சூர்யா மச்சான் வந்ததும் நானும் இன்னைக்கு பேசுறேன். அம்மா நானு இன்னைக்கு ஒரு முடிவை நானும் பாத்துட்டேன். சொன்ன கேளு, நீ அம்மா கூட்டிட்டு உள்ள போ. எது வந்தாலும் நம்ம அப்புறம் பேசிக்கலாம் போ. இல்லத்த, சூர்யா மச்சான் வந்ததும் நானும் இன்னைக்கு மனசுல இருக்கத சொல்லிதான் ஆகணும். இல்லனா அம்மா இந்த விஷயத்த வேற மாதிரி கொண்டு போயிடுவாங்க. இனிமே எதுவும் நடக்க விருப்பப்படல. எனக்கு யாருக்கும் கல்யாணம் நடக்கணும், அவ்வளவுதான் அத்தை. ஆமா அத்தை, அண்ணன் சொல்றதுதான் கரெக்ட். சூர்யா மாமா வந்துட்டோம். சூர்யா மாமா வந்ததும் சூர்யா மாமா கிட்ட நடந்தது எல்லாத்தையும் சொல்லி அவர் என்ன முடிவு சொல்றாரோ அதுபடி நடக்குமே. என்ன நடக்குதுங்க? எனக்கு ஒன்றும் புரியல. ஆமா, என் குடும்ப விஷயத்த அவன் எதுக்கு முடிவு எடுக்கணும்? என் குடும்பத்துல என்ன நடக்கணும் நடக்கக்கூடாதுன்னு நான் தான் முடிவு எடுக்கணும். முடிவு எடுக்கிறதுக்கு சூர்யா யாரு? நீ தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்க, என்னென்னோ பண்ணிட்டு இருக்க. கொஞ்சம் அமைதியா இருமா. சொன்ன கேளு, பிரச்சனையை பெருசாக்கிட்டு இருக்காத. நீ அமைதியா இருடி. அம்மாக்கு புத்திமதி சொல்ல வந்துட்டியோ? அம்மாக்கு தெரியும் எங்க எப்போ எப்படி பேசணும்னு. இங்க பார், நீ அமைதியா இரு. இங்க என்ன நடக்கணும் உனக்கு அது கண்டிப்பா நடக்கும். வரட்டும், சூர்யா வந்ததும் இன்னைக்கு என்னன்னு ரெண்டுல ஒண்ணு நான் தெரிஞ்சுக்காம விட போறது இல்ல. என்னாச்சு? எதுக்கு எல்லாரும் இங்க கூட போட்டுட்டு இருக்கீங்க? என்னாச்சு? எதுக்கு எல்லாரும் இங்க கும்பலா நின்னுட்டு இருக்கீங்க? அண்ணா, அது நான் சொல்லுடா. என்ன ஜீவா, என்னாச்சு? என்ன ஏதாவது ப்ராப்ளமா? யாராவது சொல்லுங்க, சொல்லதானே எனக்கு தெரியும். அம்மா என்னம்மா, ஏதாவது பிரச்சனையா? என்னன்னு சொல்லுங்கம்மா. மாமா, பிரச்சனைலாம் இல்ல. ஆனா என்ன ஷாலு, சொல்லு. எது வந்தாலும் சொல்லுங்க. இங்க பாருங்க, நானே எக்கச்சக்க டென்ஷன்ல இருக்கேன். இன்னும் மேலும் டென்ஷன் ஆக்காதீங்க. என்னன்னு சொல்லுங்க, என்ன நடந்தது? மாமா, ஷாலு, எல்லாரும் இப்படி அமைதியா இருந்தா நான் என்ன பண்ண முடியும்? யாராவது ஒரு வாய் திறந்து சொன்னாதான் உண்டு. ஷாலினி, சொல்லணும்னு வந்துட்டேல, என்னன்னு சொல்லு. பார் சூர்யா, இங்க யாரும் சொல்ல மாட்டாங்க, நானே சொல்றேன். இங்க பார், இங்க வீட்டுல ஒரு பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு. இந்த பிரச்சனைக்கு நீ தான் தீர்வு சொல்லணும். பிரச்சனையா? என்ன தீர்வு? என்ன நடந்ததுன்னு சொல்லுங்க, நான் என்ன பண்ண முடியும்னு பாக்குறேன். சொல்லுங்க மச்சான், நானே சொல்றேன். மச்சான், நான் யாழ்னியை விரும்புறேன். இது உங்களுக்கே தெரியும். யாழ்னியும் என்ன விரும்புறேன். இப்போ இதால என்ன பிரச்சனை? என்ன யாழ்னியும் ஜீவாவும் விரும்புறாங்க, அதானே? இதுல யாருக்கு என்ன பிரச்சனை? என்ன சூர்யா, ஜீவா சொல்றதுக்கு நீ என்னமோ அமைதியா பதில் சொல்ற. என்ன எனக்கு ஒன்றும் புரியல. இதுல என்ன இருக்கு? அவன் யாழ்னிக்கு முறை தானே. அவங்க ரெண்டு பேர் விரும்புறதுல ஒன்றும் தப்பு இல்லையே. இதுல இவ்வளவு பெருசா பிரச்சனை பண்றதுக்கு என்ன இருக்கு? என்னது என்ன இருக்கா? எனக்கு விருப்பம் இருக்கணும், அந்த விருப்பம் எனக்கு இல்லைன்னு சொல்றேன். இங்க பார் சூர்யா, எனக்கு யாழ்னிய மருமகளை கொண்டு போகிறதுக்கு எனக்கு விருப்பம் கிடையாது. ஏன் அக்கா, யாழ்னி உங்க வீட்டு மருமகளா வரதுல உங்களுக்கு என்ன கஷ்டம்? ஜீவாக்கு யாழ்னி பிடிச்சிருக்கு, யாழ்னிக்கு ஜீவா பிடிச்சிருக்கு. இதுல நம்மளோட விருப்பம் எதுவுமே கிடையாது. அவங்க ரெண்டு பேர் விருப்பப்பட்டாதான் அவங்க வாழ்க்கை அவங்க வாழ முடியும். அப்படி இருக்கும்போது அவங்க ரெண்டு பேர் விருப்பப்படும் போது அவங்களுக்கு நம்ம கல்யாணம் பண்ணி வைக்கிறது தானே சரி? இல்ல சூர்யா, எனக்கு இதுல துளி கூட விருப்பம் கிடையாது. அது ஏன்? இதனால உங்களுக்கு விருப்பம் இல்லை சொல்லுங்க. ஏதாவது காரணம் இருக்கும்ல, சொல்லுங்க. அது ஒண்ணும் இல்ல மாமா, ஏதோ பக்கத்துல இருக்காங்களே இவங்களதான் ஜீவானாக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணுமா அம்மாவுக்கு. ஏன்னா அவங்கதான் நல்லா படிச்சவங்களாம், ரொம்ப பணக்காரங்களும் கூட. அதனால அம்மாவுக்கு அவங்களதான் ஜீவானாக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசைப்படுறாங்க. அதனால நம்ம யாரையும் வேணான்னு சொல்றாங்க. ஓ, அதான் விஷயமும். ஜீவா, நல்லா தெளிவா யோசிச்சிட்டியா? உனக்கு யாழ்னியை பிடிச்சிருக்கான்? ஏன்னா இப்போ கூட ஒன்றும் குறைஞ்சிடல. இப்போ கூட உன் முடிவை தெளிவா யோசிச்சு சொல்லு. உனக்கு யாழ்னி தான் வேணுமா? இல்ல இதுல எனக்கு யோசிக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. நான் கல்யாணம் பண்ணா அது யாழ்னியை மட்டும்தான். யாழ்னி தான் என் பொண்டாட்டி. வேற எவ்வளவு என் லைஃப்ல வர முடியாது. என்ன கேட்டீங்களா? ஜீவா உங்க முன்னாடி தானே சொல்றான், கேட்டீங்களா? சூர்யா, என்ன நடக்குதுங்க? இங்க பாரு, நீ ஒரு நியாயமா பதில் சொல்லுவேதான் உன்கிட்ட கேட்டது. நீயும் இப்படி பேசினா எப்படி? ஆமா லத்த, ஆமா. நான் ஜீவா கிட்ட மட்டும் தான் கேட்டேன், என் தங்கச்சி கிட்ட கேட்கல. என் தங்கச்சி யாழ்னி கிட்டையும் கேட்டுறேன். யாழுமா, நீ என்ன சொல்ற? உனக்கு ஜீவாவை பிடிச்சிருக்கா?
ஏழுமா நீ யாருக்காகவும் பயப்பட வேணாம். உனக்கு என்ன தோணுதோ, உனக்கு எது பிடிச்சிருக்கோ அதை சொல்லு. உனக்கு எது பிடிச்சிருந்தாலும் அண்ணன் கண்டிப்பா அதை நிறைவேற்றி தருவேன். அண்ணா எனக்கு ஜீவா மாமாவை ரொம்ப பிடிக்கும்ண்ணா. எனக்கும் ஜீவா மாமா தான் வேணும். நானும் கல்யாணம் பண்ணிக்கிட்டா ஜீவா மாமாவை தான் கல்யாணம் பண்ணிப்பேன். ஏழுமா நீ கவலைப்படாத, உனக்கும் ஜீவாக்கும் தான் கல்யாணம் நடக்கும். ஜீவா உனக்கும் தான் சொல்றேன், இங்க யார் தடுத்தாலும் சரி, யார் என்ன சொன்னாலும் சரி, உனக்கு யாழினி தான். வேற யாரும் வாழ்க்கையில வர முடியாது. வரவும் நான் விட மாட்டேன். சூர்யா, நீ என்ன பேசுற? நீ நியாயமா பேசுவேன்னு பார்த்தா நீ இவ்வளவு அநியாயமா பேசிட்டு இருக்க. அது சரி, உனக்கு உன் தங்கச்சிங்கிறதுனால உன் தங்கச்சி பக்கம் பேசுறியோ? அத்தை, நான் என் தங்கச்சிங்கிறதெல்லாம் பேசல. அவங்க 2 பேருக்கும் பிடிச்சிருக்கணும் போது அதுதானே நம்ம செஞ்சு வைக்கணும். இதுல குறுக்க தலையிடுறதுக்கு நீங்களும் இல்ல நானும் யாரு? இங்க பாரு சூர்யா, நான் இதுக்கு ஒத்துக்க மாட்டேன். அப்படி நான் இதுக்கு ஒத்துக்கணும் அப்படின்னா என் பொண்ணு ஷாலினி உங்க வீட்டுக்கு மருமகளா வரணும். புரியல? என் பொண்ணு ஷாலினிய நீ கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லு. அப்போ நான் உன் தங்கச்சி யாழினி என் வீட்டு மருமகளா கூட்டிட்டு போறேன். அண்ணி என்ன பேசுறீங்க நீங்க? இங்க பாருங்க அண்ணி, யாருக்கு யாரை பிடிச்சிருக்கோ அவங்களுக்கு தான் நம்ம கல்யாணம் பண்ணி வைக்க முடியும். விருப்பம் இல்லாத ஒருத்தவங்களுக்கு எப்படி பண்ணி வைக்க முடியும்? தேவையில்லாம பேசாதீங்க. அம்மா நீ என்ன லூஸ் ஐடியா என்ன? எதுக்கு இப்படி பேசிட்டு இருக்க? அண்ணனுக்கு தான் யாழினி பிடிச்சிருக்குன்னு சொல்லுதுல, அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணி வையம்மா. தேவையில்லாம எதுக்கு இப்ப என் வாழ்க்கையில நீ தலையிட்டு இருக்க? என்னடி பேசுற? உன் வாழ்க்கையில நான் தான் தலையிடணும். ஏன்னா நான் உன்னை பெத்தவ, நான் தான் தலையிட முடியும். உனக்கு எது சரி எது தப்புன்னு நான் தான் முடிவெடுக்கணும். நீ அமைதியாயிரு. நான் சூர்யா கிட்டத்துல பேசிக்கிட்டு இருக்கேன், அமைதியாயிரு. அம்மா நீங்க தேவையில்லாம பண்ணிட்டு இருக்கீங்க. எனக்கு யாழினி பிடிச்சிருக்கு, யாழினிக்கு என்ன பிடிச்சிருக்கு, அதனாலதான் நாங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்றேன். ஆனா நீங்க தப்பா யோசிக்கிறீங்கம்மா. சொன்ன கேளுங்க. ஷாலினியோட வாழ்க்கையும் சூர்யா மச்சம்மா வாழ்க்கையும் அழிச்சிடாதீங்க. தேவையில்லாம எது கற்பனை பண்ணி வச்சுக்கிட்டு அவங்க வாழ்க்கையை அழிச்சிடாதீங்க. ஜீவா, உன் முடிவை நீ சொல்லிட்டல, இப்போ என் முடிவை சொல்றதுக்கான நேரம். நானும் சூர்யா கிட்ட என் முடிவை சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் சூர்யா பதில் சொல்லட்டும். நீங்களாம் எதுக்கு பேசிட்டு இருக்கீங்க? சூர்யா பேசட்டும். என்ன சூர்யா, நான் சொல்றது சரிதானே? என்ன சூர்யா, இப்படி நீ அமைதியா இருந்தா எப்படி? முடிவை சொல்லு. எனக்கு நீ பதில் சொல்லணும். இப்ப சொல்ற, நீ ஷாலினியை கட்டிப்ப அப்படின்னா நான் யாழினி ஜீவாவுக்கு கட்டி வைக்கிறேன். இப்ப என்னத்த உங்களுக்கு? நான் ஷாலினியை கட்டிக்கிட்டா ஜீவாவுக்கு யாழினியை கட்டி வைக்க நீங்க தயாரா இருப்பீங்க, அப்படிதானே? அதேதான் சூர்யா, அதேதான். நீ ஓகேன்னு சொன்னீங்கன்னா நானும் ஓகேன்னு சொல்றேன். இல்லைன்னா நாங்க இன்னைக்கு கிளம்புறோம். ஆமா, வர 28ஆம் தேதி நல்ல நாள், முகூர்த்த நாள். அந்த முகூர்த்த நாள்லயே எனக்கும் ஷாலினிக்கும் ஜீவாக்கும் யாழினிக்கும் கல்யாணத்துக்கான ஏற்பாடு பண்ணுங்க. சூர்யா நீ என்ன பேசுற? என்னண்ணா எதுக்கு நான் இப்படிலாம் பண்றீங்க? அத்தை ஏதோ அவங்க ஏதோ தெரியாம பேசுறாங்க. நீங்களும் ஆமா மச்சான், அம்மா ஏதோ பேசுறாங்கன்றதுக்காக நீங்க இப்படிலாம் முடிவு எடுக்க வேணாம் மச்சான். சொன்ன கேளுங்க. மாமா என்ன மாமா? ஷாலினி உங்ககிட்ட கேட்காம நான் முடிவு எடுத்துட்டு போறேன். உனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பமா? மாமா அது அது வந்து சொல்லு ஷாலு, எதுவா இருந்தாலும் சொல்லு. இந்த மாமா இருக்கல, எதுவா இருந்தாலும் சொல்லு. சரிங்க மாமா. ஆமா, எனக்கு இந்த கல்யாணத்துல முழு சம்மதம். நான் மனப்பூர்வமா இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்கிறேன் மாமா. ஷாலு இது என்ன? இது ஒரு புது கதையா இருக்கு. சூர்யா இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க மாட்டான்னு நினைச்சோம். அவனும் சம்மதிக்க மாட்டான், என் பொண்ணு சம்மதிக்க மாட்டான்னு நினைச்சேன். ஆனா இப்ப 2 பேரும் சம்மதம் சொல்றாங்க. எனக்கு ஒன்றும் புரியலையே. இப்ப நான் என்ன பண்றது? ஆண்டி என்ன ஆண்டி நடக்குதுங்க? எனக்கு புரியல. நீ பொறுமையா இரு பூர்ணி, நான் ஏதாவது யோசிக்கிறேன். எனக்கு கொஞ்சம் டைம் கொடு. நீ பொறுமையா இரு. என்னத்த அதான் உங்களுக்கு முடிவு தெரிஞ்சிச்சுல, போங்க போய் கல்யாணத்துக்கான வேலைகளை பாருங்க. போங்க அம்மா, நான் சொன்னேன்ல, போங்க போய் அதுக்கான ஏற்பாடு பண்ணுங்க. போங்க ஜீவா, கதிர் வாங்க என் கூட. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங்ப்பா. நம்ம சப்ஸ்கிரைபர் சிஸ்டரோட பொண்ணு நிஷா குட்டிக்கு இன்னைக்கு பர்த்டே. அவங்க 7th பர்த்டே செலிப்ரேட் பண்றாங்க. இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் நிஷா குட்டி. ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே நிஷா செல்லம். நிஷா தங்கம், நீங்க இன்னைக்கு போல லைஃப் லாங் ஹாப்பியா இருக்க இந்த அங்கிள் ஆண்டியோட மனமார்ந்த வாழ்த்துக்கள் தங்கம். ஸ்ரீனிவாசன் குட்டி, சபரீஸ்வரன் குட்டி, இவங்க ட்வின் பேபிஸ். இவங்களுக்கு 3rd பர்த்டே இன்னைக்கு. இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் ஸ்ரீனிவாசன் குட்டி, சபரீஸ்வரன் செல்லம். விஷயம் மினிமம் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே ஸ்ரீனிவாசன் செல்லம், சபரீஸ்வரன் தங்கம், ஸ்ரீனி குட்டி, சபரி குட்டி. இந்த 2 குட்டிங்களும் லைஃப் லாங் ஹாப்பியாகவும் சுட்டித்தனமாகவும் இருக்க இந்த அங்கிள் ஆண்டியோட மனமார்ந்த வாழ்த்துக்கள் தங்கங்களா. நம்ம சப்ஸ்கிரைபர் அஸ்மா சிஸ்டர், அவங்களுக்கு இன்னைக்கு பர்த்டே. இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அஸ்மா சிஸ்டர். விஷயம் மினிமம் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே அஸ்மா டியர். அஸ்மா சிஸ்டர், நீங்க இன்னைக்கு போல லைஃப் லாங் ஹாப்பியா இருக்க எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் டியர். நம்ம சப்ஸ்கிரைபர் சிஸ்டரோட ஹஸ்பண்ட் ராஜன் ப்ரோ, அவருக்கு இன்னைக்கு பர்த்டே. இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் ராஜன் ப்ரோ. விஷயம் மினிமம் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே ராஜன் ப்ரோ. ராஜன் ப்ரோ, நீங்க இன்னைக்கு போல லைஃப் லாங் ஹாப்பியா இருக்க எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் ப்ரோ. ஓகே டியர். அப்புறம் நேற்று வந்து நான் கேட்டிருந்தேன், கெட்டிமரன் சீரியஸ் வந்து பேர் வந்து நான் கரெக்டாக தான் கொண்டு போகிறேன்னா ஸ்டோரி ஓகேவா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். நிறைய பேரோட கமெண்ட்ஸ் எனக்கு பாசிட்டிவாக தான் இருந்தது. நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான். ஒரு சிலவங்க கமெண்ட்ஸை கேட்டு நான் வந்து எந்த டெசிஷனும் எடுக்கக்கூடாது தான். இருந்தாலும் அந்த டைம் வந்து நமக்கு ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா?
ஸோ அதுதான். ஏன்னா ஸ்டோரியை பற்றி ஒரு மாதிரி பேசும்போது நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இல்லையா? நான் எவ்வளோ எஃபெக்ட் போட்டு எடுக்கிறேங்கிறது எனக்கு தான் தெரியும். அதை வந்து அசால்ட்டாக பின்னாடி இருந்து பேசிட்டு போயிட்டே இருக்கலாம் நம்ம. ஆனால் அதோட வலி அனுபவிக்கிறது நாங்கள் தானே. அதனால தான் நேற்று கொஞ்சம் அந்த மாதிரி உங்ககிட்ட கேட்குற மாதிரி இருந்தது. ஆனால் ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. எல்லாருமே வந்து இந்த பேரே ஓகே, கெட்டிமலம் சீரீஸ் நல்லா இருக்கு, யாரும் ஸ்டாப் பண்ண வேண்டாம்னு சொல்லியிருந்தீங்க. ரொம்ப 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 தேங்க்ஸ்ப்பா. நான் ஸ்டாப் பண்ணலை, இதே கண்டினியூ பண்ணுறேன். எனக்கு வந்து ஒரு டவுட் இருந்தது, ஒரு வேளை நம்ம கதை நல்லா கொண்டு போகலையோ, பேஸை வந்து இவங்களே போடுறோமே, அதனால இவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கோ அப்படிங்கிற எனக்கு ஒரு ஃபீல் வந்துருச்சு. அதனால தான் சரி உங்ககிட்டே கேட்டு டவுட்டை கிளியர் பண்ணிக்கலாமேன்னு தான் கேட்டேன். எல்லாரும் ரொம்ப நல்லா சொல்லியிருந்தீங்க. ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. ஆமாம் டியர், ரொம்ப தேங்க்ஸ். எல்லாருமே வந்து பாசிட்டிவான கமெண்ட்ஸ் கொடுத்துருந்தீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. அப்புறம் எம்எம்கே வந்து போடுறதுலன்னு கேட்டிருந்தீங்க. ஆமாப்பா, அது கொஞ்சம் ப்ராப்ளத்தில் இருக்கா, அதனால என்னால் அந்த சீரீஸ் போட முடியல. மண்டேலேருந்து கண்டிப்பாக வந்துடும், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், நான் சரி பண்ணிட்டு இருக்கேன். மண்டேலேருந்து போட்டுறேன். ஓகே டியர், பாய். பாய் டியர்.